காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. யாருமே இல்லையா? என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. எம்மா, எம்மா, காப்பாத்துங்க. எம்மா, எங்கம்மா போனீங்க? என்னை காப்பாத்துங்கம்மா. யார் இந்த பொண்ணு ஆத்தன்ல அப்படி அடிச்சுட்டு போகுது? யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயா பாப்பா உங்க ஐயா கொடு, கைய கொடு. அங்கிள், அங்கிள், என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ் அங்கிள். பாப்பா உங்க ஐயா கொடுமா, கைய கொடு வேமா. பாப்பா அங்கிள் கைய பிடி வேமா, பிடி பிடி, எட்டி பிடி. பாப்பா நீ யாரு? எப்படி இந்த தண்ணிக்குள்ள விழுந்த? உன் பேர் என்னது? பாப்பா அழுகாம சொல்லு. என் பேரு பூமாரி அங்கிள். எப்படி பாப்பா தண்ணிக்குள்ள விழுந்த? எங்க அம்மா கூட துணி துவைக்க வந்தேன் அங்கிள். அப்படியே தெரியாம தவறி விழுந்துட்டேன். என் ஆத்து தண்ணி எடுத்துட்டு வந்துருச்சு அங்கிள். சரி சரி பாப்பா அழுகாத. எங்க அம்மாட்ட போகணும். எங்க அம்மாட்ட கொண்டு போய் விடுங்க அங்கிள். சரி சரி பாப்பா அழுகாத. நீ எந்த ஊரு பாப்பா? நான் பக்கத்து ஊர் அங்கிள். அழுகாம சொல்லு பாப்பா. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் சண்முகம் அங்கிள். எங்க அம்மா பேர் பூங்கொடி அங்கிள். சரி பாப்பா உன்னை காலையில கொண்டு போய் விட்டுருவாரே. நான் இப்ப எங்க அம்மாட்ட போகணும். இப்ப எப்படி போக முடியும்? இருட்டிருச்சு பாரு. உன்னை காலையில கொண்டு போய் விட்டுருவாரே. சொன்னா கேளு பாப்பா. சரிங்க அங்கிள். சரி பாப்பா நட, வீட்டுக்கு போவோம். சரிங்க அங்கிள். ஐயோ பூங்கொடி அக்கா, எப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டியே? எந்திரிக்கா. பூங்கொடி அக்கா எந்திரிக்கா. அடியே சின்ன பொண்ணு, இப்படியே விட்டுட்டு இருந்தா ஒன்னும் ஆகாதடி. தண்ணி எடுத்து மூஞ்சில தொழிடி. பூங்கொடி அக்கா, பூங்கொடி அக்கா. பூங்கொடி அக்கா எந்திரிச்சிட்டியா? என்னடி ஆச்சு? ஐயோ பூமாரி, பூமாரி எங்க இருக்க பூமாரி? பூமாரி நீ எங்க போன பூமாரி? சின்ன பொண்ணு என் பிள்ளை தேடினீங்களா? சின்ன பொண்ணு எங்க போச்சு? சின்ன பொண்ணு என் பிள்ளை பூமாரி. பூமாரி நீ அழுகாதக்கா, அண்ணனும் தம்பியும் தேட போயிருக்காங்கக்கா. பூமாரி கிடைச்சிருவாக்கா, கவலைப்படாதக்கா. பூங்கொடி அக்கா வாக்கா. இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம்? என் புள்ளடி, என் புள்ளடி. இதுக்கு தானே நான் வேணாம் வேணாம்னு சொன்னேன். பாவி மக கேட்டாளா? இப்ப நான் என் பிள்ளை எங்கடி போய் தேடுவேன்? என் பிள்ளை அம்மா அம்மான்னு கத்துச்சே. நான் காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேனேடி. பூமாரி, பூமாரி. அழுகாதக்கா, இப்படியே உட்காந்துருந்தா என்னக்கா அர்த்தம்? வாக்கா வீட்டுக்கு போவோம். அண்ணனும் தம்பியும் தேடி வருவாங்கக்கா. இல்லடி, நான் என் புள்ள வராம இந்த இடத்த விட்டு வர மாட்டேன்டி. என் புள்ள எனக்கு வேணும்டி. பூமாரி நீ எங்க போன பூமாரி? அம்மாட்ட வந்துரு பூமாரி. என் புள்ள நேரம் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோ? பூமாரி, பூமாரி. எக்கா அழுகாதக்கா, வாக்கா. பூமாரி கிடைச்சிருவாக்கா, வாக்கா. இல்லடி, நான் என் புள்ள வராம வர மாட்டேன்டி. இங்கேயே உட்காந்துருந்தா என்னக்கா ஆக போகுது? ஒன்றும் ஆகாதுக்கா, வாக்கா போவோம். போய் தேடுவாங்க. எக்கா கவலைப்படாதக்கா, பூமாரி கிடைச்சிருவாக்கா. ஆமாக்கா, கவலைப்படாதக்கா. என் பிள்ளை மட்டும் கிடைக்காது நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எக்கா ஏன்க்கா அப்படிலாம் பேசுற? பேசாதக்கா அப்படிலாம். பூமாரி கிடைச்சிருவாக்கா, கவலைப்படாதக்கா. எனக்கு என் பிள்ளைய தாண்டி எல்லாமே. என் பிள்ளைங்க தாண்டி உலகமே. அப்படிப்பட்ட பிள்ளையே இல்லைன்றப்ப நான் மட்டும் இருந்து என்னடி செய்ய போறேன்? என் பிள்ளை தாண்டி எனக்கு வேணும். எக்கா அப்படிலாம் பேசாதக்கா, உன் பிள்ளை கிடைக்குங்க. பூமாரி எங்கேயும் போக மாட்டாக்கா. எக்கா எக்கா, அண்ணனும் ஆனந்த் வந்துட்டாங்க போலக்கா. ஆனந்த் சவுண்டு கேட்குதுக்கா, வாக்கா போய் பார்ப்போம். காயத்ரி எல்லாம் நம்மளால தானடி. ஏன்டி இப்படி சொல்ற? ஆமாடி காயத்ரி, நம்ம போய் விளையாடாட்டி அவளும் வரணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டாளடி. நம்ம போய் விளையாடணும் தானே அவளும் வரணும்னு ஆசைப்பட்டா. இதுக்கு நம்ம ஆத்துக்கு போகாமலே இருந்திருக்கலாம் என்னடி? ஆமாடி ஆனந்தி. பாவம் பூமாரி நேரம் எங்க இருக்காளோ? தம்பி ஆனந்தி, பூமாரி கிடைச்சாலடா? ஆனந்த் தம்பி, ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. ஒண்ணுமே சொல்லாமையே போறீங்களே. எங்க நீங்களாச்சும் சொல்லுங்க, பூமாரி கிடைச்சாலா இல்லையாங்க? எங்க ஏதாச்சும்
சொல்லுங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இப்படி அமைதியாவே இருக்கீங்களேங்க. எங்க எங்க அழுகுறீங்க, என்னாச்சுங்க சொல்லுங்க. பூமாரி பூமாரி என்னண்ணே ஆச்சு? தேடி போனீங்களாண்ணே? பூமாரி கிடைக்கலையாண்ணே? என்ன எதுக்குன்னு எப்படி அழுகுறீங்க, ஏதாச்சும் சொல்லுங்கண்ணே. பூமாரி இப்படி போயிட்டிய பூமாரி. பூமாரி நீ எங்க பூமாரி இருக்க? பூமாரி பூமாரி ஐயோ, என் புள்ள போயிடுச்சா, எங்க போச்சு தெரியலையே. பூமாரி பூமாரி அம்மா கிட்ட வந்துரு. பூமாரி எங்க பூமாரி போனேன்? ஏண்டி உனக்கு இந்த அறிவு முதல்ல இருந்திருக்கல முன்னாடி ஏண்டி பிள்ளைய விட்டுட்டு போனேன்? தப்பு தாங்க, என் தப்பு தாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாளே. இப்ப என்னைய விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாளே. பூமாரி அக்கா அழுகாதீங்கக்கா, காலையில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போங்க, அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்கக்கா, அழுகாதீங்கக்கா. ஆமாக்கா, பூமாரி எங்கேயும் போயிருக்க மாட்டாக்கா, அழுகாதீங்கக்கா. இனி நான் என் பிள்ளைய எப்படி பார்ப்பேன்? பூமாரி என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாளே. எங்க போய் இருக்காளோ, என்ன பாடுபடுறாளோ. பாப்பா டீ எதுவும் குடிக்கிறியா? இல்ல அங்கிள், எனக்கு எதுவும் வேணாம் அங்கிள். பாப்பா ஏதாச்சும் சாப்பிடு, அப்படின்னு தான் உங்க அம்மா அப்பாவை தெம்பா தேட முடியும். இல்ல அங்கிள், எனக்கு எதுவும் வேணாம். எங்க அம்மா அப்பா என்னை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களும் ஒண்ணுமே சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க அங்கிள். அதனால எனக்கு எதுவும் வேணாம் அங்கிள். நீ ஏதாச்சும் சாப்பிட்டா தானே உங்க அம்மா அப்பாவை நல்லா தெம்பா தேட முடியும், இல்லாட்டினா எப்படி தேட முடியும்? பாவம் இந்த பிள்ளை அவங்க அம்மா அப்பாவை எவ்வளோ தேடுது. இந்த பிள்ளைய விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எப்படித்தான் பிரிஞ்சிருக்காங்களோ. பாப்பா வாயா, ஹோட்டல் வந்துருச்சு, வா சாப்பிட்டு போவோம். இல்ல அங்கிள், எனக்கு எதுவும் வேணாம் அங்கிள், நீங்க வேணா போய் சாப்பிடுங்க அங்கிள். வா பாப்பா, கவலைப்படாத, உங்க அம்மா அப்பாவை காலையில பார்த்துடலாம், எதுக்கு கவலைப்படுற? நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே உங்க அம்மா அப்பாவை தேட முடியும். சரிங்க அங்கிள். சார் என்ன சாப்பிட்றீங்க? பூமாரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எதுனாலும் சொல்லுங்க அங்கிள். 2 சூப்பு கொண்டு வாப்பா. பூமாரி உனக்கு சூப் ஓகே தானே? எனக்கு எதுனாலும் சரி அங்கிள். சார் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? 2 நூடுல்ஸ் கொண்டு வாப்பா. ஓகே சார். பூமாரி என்ன வச்சுக்கிட்டே இருக்க, சாப்பிடு. சரிங்க அங்கிள். சார் உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? வேண்டாப்பா தம்பி, புல்லு கொண்டு வா. சரி ஓகே சார். பாவம் அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, நான் மட்டும் இங்க நல்லா சாப்பிடுறேன். இந்த அங்கிள் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, என்னதான் பண்ண போறோமோ. பூமாரி என்னம்மா யோசிக்கிற? இன்னும் கவலைப்படாத, நான் போய் உன்னை உங்க வீட்லயே விட்டு வந்துடுறேன். சரிங்க அங்கிள். எங்க அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, நான் மட்டும் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா. சரி அங்கிள். சார் இந்தாங்க உங்க பில். எவ்வளோ தம்பி ஆச்சு? மொத்தமாக 500 ரூபா ஆச்சு சார். சரிப்பா, இந்தப்பா தம்பி. சரி ஓகே சார். சரிப்பா. பூமாரி சாப்பிட்டு கிளம்புவோம். சரி அங்கிள். ஞம் 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 ஞம். அங்கிள் அங்கிள், இதான் அங்கிள் எங்க ஊரு. அவங்க ஊருக்கு வரவங்க உனக்கு வாயில சிரிப்பே வருது என்ன பூமாரி? வாங்க அங்கிள், எங்க அம்மா அப்பாவை காட்டுறேன். ஏ பூமாரி. ஐயோ சின்ன பண்ணாக்கா, ஐயோ சின்ன பண்ணாக்கா, எதுக்கு அழுகுறீங்க? பூமாரி நீ எங்கே போன? சரி சரி வா வீட்டுக்கு போவோம். உங்கள் அம்மா அப்பா உடைய நைட்லாம் தேடிக்கிட்டே இருந்தாங்க, பச்சை தண்ணி கூட வாயில படலை பூமாரி. அப்படியே சின்ன பண்ணாக்கா, பாவம் எங்க அம்மா எங்க அப்பாவெல்லாம். ஆமாம், இவர் யாரு? இவர் தான் சின்ன பண்ணாக்கா என்னை காப்பாத்தினாரு. அப்படியா பூமாரி? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டுமா, பரவாயில்ல. எங்கள் பிள்ளைய நீங்கள் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ்னாலும் சொல்லணும்ல சார். இருக்கட்டுமா, பரவாயில்ல. என் பிள்ளைன்னு நான் பண்ண மாட்டேனா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சரி சரி வாங்க சின்ன பண்ணாக்கா, வீட்டுக்கு போவோம். எங்க அம்மா அப்பாட்ட அந்த அங்கிளை காட்டணும் அத. சரி வா பூமாரி. அம்மா அம்மா அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? எங்க எங்க எந்திரிங்க. என்னாச்சு பூங்கொடி? எங்க வெளியே நம்ம பிள்ளை குரல் கேக்குதுங்க. அது எப்படி பூங்கொடி கேட்கும்? நீ பிள்ளைய நினைச்சிட்டே இருக்கிறதுனால கேட்குதா என்ன முடி? அம்மா எப்பா, எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க. இந்த கேக்குது பாருங்க. எங்க பூமாரி வந்துட்டாங்க. அம்மா என்னாச்சும்மா? ஆனந்த், வெளியே பூமாரி சத்தம் கேக்குதுடா. அம்மா அம்மா. ஆமாம்மா, நம்ம பூமாரி சத்தம் தான்மா கேட்குது. வாங்கம்மா வெளியே போய் பார்ப்போம். அம்மா அழுகாத பூமாரி, அழுகாத. அம்மாட்ட வந்துட்டேல. நைட்ல எங்கடா போன? பூமாரி எப்பா? அழுகாதடா அழுகாதடா, அதான் அப்பாங்கிட்ட வந்துட்டே அழுகாது. எப்பா, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா?
சரிடா, அழுகாதடா. இந்த அங்கிள் தான் என்னை காப்பாத்துனாங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. சின்ன பிள்ளை இனிமேனாலும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க சார். வாங்க உள்ள வாங்க. இந்த அங்கிள் தான் நைட்டு என்னை காப்பாத்தி என்ன சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இருக்கட்டும்பா தம்பி, பரவாயில்ல. நாங்களும் பயந்துட்டோம் எவ்வளோ கிடைக்குமோ கிடைக்காதான்னு. உங்களுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது சார். இருக்கட்டும்பா தம்பி, பரவாயில்ல. வாங்க சார் உள்ளே வாங்க. ஆமாம் சார் உள்ளே போங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லம்மா, இதுக்கெல்லாம் எதுக்குமா நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கும் ஒரு பிள்ளை இருக்குமா. இதுவும் என் பிள்ளைமானி தான். நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கும் தெரியுமா. இருங்க தம்பி, நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். இருக்கட்டும்மா, பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம். இருங்க, நான் போய் கொண்டு வரேன். உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் பாஸ்கர்னே. அப்படியா தம்பி, சரிப்பா. ஆமாண்ணே, எங்கள் பூமாரியை எப்படி காப்பாத்துனீங்க? ஆத்துல போகத்துல தான். ஆற்றுல போயத்துல தானே எங்களுக்கு தெரியாது. எப்படி காப்பாத்துனீங்கன்னு கேட்டால் ஆற்றுல போனப்பன்றீங்க. இல்லம்மா, நான் அந்த பக்கம் போகத்துல இந்த பிள்ளை ஆத்துல அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் காப்பாத்தினேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? இந்தாங்க தம்பி. நீங்க எந்த ஊர் தம்பி? நான் பக்கத்து ஊர் தானே. ஓ அப்படியா, நம்ம பக்கத்து ஊர் தானா? ஆமாண்ணே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குண்ணே. ஓ அப்படியா, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கா? சரி சரி. ஏன்பா எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்கப்பா, சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும்மா, நான் இன்னொரு நாள் வரேன். வேலைக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. சாரிப்பா. இரியா தம்பி, சாப்பிட்டு போலாம்ல. இருக்கட்டும்ண்ணே, இன்னொரு நாள் நான் வரேன். வராமையா போயிட போறேன். சரியா குமாரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. அம்மா அப்பா பேச்ச கேட்டு பத்திரமா இருக்கணும், சரியா? நல்லா சொல்லுங்க. எங்க நாங்க சொல்றதவே கேட்க மாட்டேங்கிறா. அம்மா பேச்ச கேட்டா இப்பெல்லாம் நடந்திருக்காதுல்ல. சரிங்க மாமா. நான் அம்மா அப்பா பேச்ச கேட்டுன்னு ஒழுங்கா இருக்கேன். சரி குமாரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. சரியா தம்பி, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. என் செல்லம் வந்துருச்சு. ஏம்மா, என்னை காணாம அம்மா பயந்துட்டீங்களா? பயந்துட்டீங்களாவா? உங்கள் அம்மா மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. அப்படியாம்மா? என் மேல அவ்வளோ பாசமாம்மா உங்களுக்கு? என்ன பூமாரி இப்படிலாம் கேட்குற? நீங்க தான் உலகமே உங்க அம்மாவுக்கு. செல்லம் அம்மா. ஆற்றுல இறங்காதானே? ஆற்றுல இறங்கிட்டு இப்போ வந்து செல்லாம் அம்மான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க நீ. போனே. நீ பயந்தியா என்னை காணோன்னு? ஆமாம், அப்புறம் நான் உன்னை தேடாத இடம் இல்லை. நானும் அப்பாவும் உன்னை தேடி தேடி அப்புறம் காணாமல் போயிட்டேனே நினச்சிட்டோம். நீ காலையில் கூட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினச்சோம். அப்படியானே? ஆமாம், நீ இல்லாமல் நாங்களாம் இருந்துருவோம்மா. பாரு, என் மேல அவ்வளோ பாசமா? சரிம்மா பூங்கடி, நான் போய் வயக்காட்டுக்கு போயிட்டு வரேன். பார்த்துட்டு வரேன் போய். சரிங்க மாமா. இருங்கப்பா, நானும் வரேன். நானும் போயிட்டு வரேன். சரியா ஆனந்து. உங்களுடைய நாங்களும் போயிட்டு வரோம். ஏன் மினிஸ் கிளம்பிட்டீங்க? இருக்க வேண்டியதானே? இருக்கட்டுங்க. பூமாரி வந்துட்டான் சொல்லவும் சோறு கூட காய்ச்சல் அப்படியே போட்டு ஓடியான்ட்டு. அப்படியாடி? சரிடி. சரிக்கா, நானும் போயிட்டு வரேன். சரிடி. ஆனந்தி, ஆனந்தி, என்ன செடி? எதுக்கு நீ இப்படி ஓடியார? ஆனந்தி, பூமாரி வந்துட்டாளாண்டி. அப்படியா? வாடி போய் பார்த்துட்டு வருவோம். வாடி. ஒரு நாள் காணாம போனேன்னு எப்பெல்லாம் கவனிக்கிறாங்கய்யா. எதுக்கு டெய்லி காணாம போய்கிட்டே இருக்கலாம் போலயே. பூமாரி, பூமாரி. என்னாச்சு காயத்ரி அக்கா? என்னாச்சு காயத்ரி அக்கா? எதுக்கு இப்படி பாக்குறீங்க? ஏண்டி பூமாரி, நீ காணாம போயிட்டேன்ற பதட்டத்துல நாங்க பார்க்க ஓடி இருந்தா நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. சரி சரி, அதை விட பூமாரி, நீ எப்படி ஆத்துல அடிச்சுட்டு போன? நாங்க விளையாடுறத பார்த்து நீ விளையாடணும்னு தானே வந்த? ஆமா காயத்ரி அக்கா, நீங்க விளையாண்டீங்களா, நானும் சரி போய் விளையாடலாம் அப்படின்னு வந்தேன். ஏன் பூமாரி, உனக்கு நீச்சல் தெரியாதா? எனக்கு நீச்சல் தெரியும்க்கா, நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். என்ன பூமாரி, எப்ப வந்த? டேய், நீ என்னடா நான் நம்ம ஊர்ல இருந்து வந்தோம்னு கேக்குற? அதான் பூமாரி, 6 ஒரு நாள் தான் உன்னை விருந்தாளியா கூட்டு போயிருக்கல. அதை கூட பூமாரி சாப்பிடுவான். அது நீ ஒரேடியா கூட்டு போகாம இருந்துச்சு, அதை நினைச்சு சந்தோஷப்படுறா. அது இருக்கட்டும் பூமாரி, நீ பஸ்ல போயிருப்ப, கார்ல போயிருப்ப, ட்ரெயின்ல கூட போயிருப்ப. அதுக்கு என்னப்ப? ஆத்துல பயணம் பண்ணது உனக்கு எப்படி இருந்துச்சு பூமாரி? நானே ஆத்துல என்னை அடிச்சிட்டு போகுது எங்கிட்டு போய் சேர்ந்துருவோமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்னைய பார்த்தா கிண்டலா தெரியுது. அது இருக்கட்டும் பூமாரி, உன் வாய் என்ன ஒரு பக்கமா கிழிஞ்சு தொங்குது. ஆத்துல அடிச்சிட்டு போயத்துல எங்கிட்டும் கிழிஞ்சிருச்சா? டேய், ரொம்ப ஓவரா பேசாத, என்கிட்ட அடிதான் வாங்கிட்டு போவேன். சரி சரி விடு பூமாரி, ஏன் கோவப்படுற? சரி பூமாரி, என்ன வீட்டுல யாரையுமே காணோம்? அதுவாக்கா, அண்ணனும் அப்பாவும் காட்டி போயிட்டாங்க. அம்மா மட்டும் தண்ணி எடுக்க போயிருக்கு. சரி பூமாரி. என்னடா விஜய், சாப்பிட்டு முடிச்சிட்டியா? ஏப்பமெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமாடி காயத்ரி. சரி, நான் கிளம்புறேன். விஜய், எங்கடா போற? நாங்க பசங்களா சேர்ந்து மக்காச்சோள கருது இருக்குல்ல, சுட்டு சாப்பிட போறோம். அட பாவி, இப்பதானடா ஒரு கிண்ண நிறைய தின்னு முடிச்ச. என்ன பூமாரி, அதெல்லாம் எனக்கு 1/2 வயிறு பத்தாது.
என்னடா சொல்ற? அப்படியே நீ திம்ப? பூமாரி நான் திங்க மாட்டேன். திண்டா காலி ஒண்ணாம விட மாட்டேன். காயத்ரி காயவே என்ன சொல்றீங்க? அது ஒரு லூசு. அது என் தியாசம் மலமிக்கிட்டு இருக்கும். என்ன காயத்ரி, மக்காச்சோள கருது உனக்கு வேணுமா வேண்டாமா? சரிடா தெரியல, நீ லூசுல நல்லா பையன் தான்டா. அந்த பயம் இருக்கணும். ஏதாச்சும் பேசுனா உன்னை கூட்டே போக மாட்டேன். சரிடா சரிடா சாரிடா விஜய். திங்கிறது தானே பேசாம இருக்கா. சரி சரி வாங்க போவோம். இந்த கிளம்பிட்ட ஒரு முதல்ல. ஏ வாடா விஜய். நட நட. என்ன பூமாரி நீ வரியா? வரேன் விஜய். அதானே எல்லாரும் மொத்தமா கிளம்பிடுவீங்களே. சரி வாங்க போவோம். டேய் டேய் விஜய், இங்கே பாருடா, இங்கே இருக்குடா. இந்த கருத்தை பறிப்போமாடா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்டா விஜய், இந்த கருத்து இப்பதான் சின்ன சின்னதா இருக்கு. இதை போய் எப்படி சுட்டு தின்ன முடியும்? உனக்கு அறிவு இல்லை? இத்தனை வருஷம் அந்த ஊர்ல தானே இருக்க, வெளிநாட்டுல எதுவும் இருந்துட்டு வந்தியா? டேய் ரொம்ப ஓவரா பேசாத. சரி சரி வாங்க போவோம். பூமாரி வேமா நட. டேய் எருமை, என்ன என்னத்துக்கிட்ட வரட்ட? நீ வேணா முன்னாடி போடா. என்னை எப்ப ஈஸியா அஞ்சு போடுறீங்க. ஏண்டா விஜய், இவ்வளவு நேரம் நீ வந்தது கண்ணு தரல? ஹலோ, யார் பேசுறது? டேய் டேய் நடிக்காதடா. வராத போன எடுத்துக்கிட்டு யாரு பேசுறாங்க? ஆளை பாரு நல்லா. சரி சரி வாங்க போவோம். டேய் நீயே முன்னாடி போடா. டேய் விஜய், இதுல என்னாச்சும் புடுங்குவோண்டா. என்னால நடக்க முடியலடா, கால் வலிக்குதுடா. ஏங்க 3 கிளடிய போயிட்டியா? சரி சரி முளைக்காத, இதுலயே புடுங்குவோம். டேய் விஜய், ஒன்னொன்னு போதுமாடா? உனக்கு எத்தனை வேணுமோ அத்தனை பாரி. எனக்கு நிறைய வேணும்டா விஜய். பேசாம இந்த காட்டுல இருக்கிறத பூரா மறைச்சிட்டு போயிருமா? ஏன்டா அப்படி சொல்ற? ஆமாடா விஜய், இது யார் காடு? இது யார் காடோ? ஆமா, ஏன்த்துக்கு இப்போ 3 பேர் வான்னு வாய பழக்கிறீங்க? டேய் யார் காடுன்னே தெரியாம எதுக்கு நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்தேன்? நீங்க தானே கேட்டீங்க மக்காச்சோளம் வேணும்னு. மக்காச்சோளம் சுட்டு தின்ன போறேன்னு சொன்னேனே, ஆன்னு வாய பழந்துட்டு முன்னாடியே வந்தீங்கல்ல. டேய் விஜய் வாட ஓடிடுவோம். உங்களுக்குலாம் போதுமா? எனக்குலாம் போதும்பா. இப்பத்தான் ஒருத்தி எனக்கு நிறைய வேணும்னு சொன்னா, இப்போ வாய பழந்துட்டு நிக்கிறா. சரி வாட போவோம். டேய் டேய் விஜய், புடுங்காதடா, யாரும் வந்துட போறாங்கடா. நீ வாயை வச்சுக்கிட்டு அமைதி அந்தாலே போதும். வாங்க போலாமா? வாடா சாமி, உனக்கு ஒரு கும்பிடு. ஏய் எவன்டா அவன் காட்டுக்குள்ள? ஓடுங்கடி ஓடுங்கடி, காட்டுக்காரன் வந்துட்டாண்டி, ஓடுங்கடி. இன்னைக்கு நம்ம மாட்டணும், நம்மளை போய் தின்றுவியான் பார்த்துக்குங்க, ஓடுங்க. என்ன யாரையும் காணுமே? இந்நேரத்துக்கு உள்ளக்க பேச்சத்தம் கேட்டுச்சு, ஓடிட்டாங்களோ? இன்னொரு வாட்டி வரட்டும், மரத்தில் கட்டி கொடுத்தவால உரிச்சிடுறேன். எப்பாடி எப்படி அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஏய் எருமை மாடு, அதுதாண்டா வாடா போவோம் போவோம்னு சொன்ன, கேட்டியாடா? எப்படியோ தப்பிச்சிட்டோம். அந்த ஆள் மட்டும் பிடிச்சிருந்தாரு, அவங்கள்தான் நம்மளை தோலை உரிச்சு நேரம் தொங்க விட்டுருப்பாரு. காயத்ரி அதெல்லாம் இருக்கட்டும், பூ மாறி மூஞ்சி பாரு. டேய் என்னடா இப்படி ஆயிட்டா? இருள் அடிச்ச மணி இருக்காடா. ஏ பூ மாறி, ஏ பூ மாறி. ஏய் பூ மாறி அழுகாதடி, வந்துட்ட முடி நம்ம. டேய் போடா எருமை மாடு, ஒரு நிமிஷம் நம்ம வேண்டே போயிட்டு தெரியுமா? சரி சரி அழுகாதடி. இதுக்கெல்லாம் மேலாமா? என்ன மாதிரி போட எருமை மாடு. சரி சரி நடங்க, வீட்டுக்கு போவோம். ஏன்டா விஜய் இப்படிலாம் பண்ற? ஏன் அக்கா வந்துட்டீங்களா? நேரம் அந்த ஆள்கிட்ட மாட்டியிருந்தா அவ்வளோதான்டா. அதான் மாட்டாம வந்துட்டோம்ல, வாங்க போவோம். இன்னைக்கு இந்த கருதை போய் சுட்டு ஒரு பிடி பிடிக்கிறோம். டேய் விஜய், இப்படி தீயில பட்டோம்னா கறிய போயிடாதாடா? ஆனந்தி அக்கா, நம்ம தான் கறியாம எடுக்கணும். இருங்க, நான் அவளை சுட்டு தரேன். இப்படி மாற்றி மாற்றி வச்சோம்னா ஒரு கறியை போகாது. ஆமாம், தெரியாத மணியே கல்வி கேட்பா. ஏன் எனக்கு தெரியாதுடி, நான் அப்படி சுட்டே சாப்பிட்டதில்ல. எல்லாரும் என்ன பண்றீங்க? இவங்களா? இவங்க எப்படி இங்கே வந்தாங்க? ஆனந்தனே, நாங்களாம் கருதை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கறந்து சுட்டு சாப்பிட்றீங்களா? எனக்கு ஒன்று தர மாட்டீங்க? ஆனந்தனே, உனக்கு இல்லாததா? நீ எத்தனை வேணா வாங்கிக்க. அப்படியா? ஆமாண்ணே. காயத்ரி காயத்ரி, நான் வீட்டுக்கு போறேன்டி. எதுக்குடி? நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டி. ஆனந்தி அக்கா இருங்க, கருதை சுட்டாச்சு, சாப்பிட்டு போவோம். ஆமாடி, உட்காருடி. நான் மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன். ஏங்க ஆனந்தி அக்கா, எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? என்னைய பார்த்தா பயப்படுறாங்க, அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள போறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரி உட்காருங்க, எல்லாரும் எல்லாத்துக்கும் எடுத்து தரேன். ஆனந்தண்ணே இருந்தாங்க உங்களுக்கு. சுடுதுடா விஜய். அப்புறம் இப்ப சுட்டது சுடத்தான் செய்யும் மாதிரி, நீ வேணா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு. சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் சூடா சுட்டுக்கிறது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்படி காட்டுக்கு போய் மக்காச்சோளம் சுட்டு சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்
அப்படியே பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். நல்லா காய்கறி போட்டு சாம்பார் வச்சிருக்கேன், நல்லா சாப்பிட்டு விளையாடப்போம். போங்க, சாம்பார்லாம் வேணாம். வாரத்துல 2 நாள் 3 நாள் சாம்பார் தான் வைக்கிறீங்க. எனக்கு இந்த சாம்பாரை சாப்பிடணுன்ற ஆசையே போயிடுச்சு. போங்க. என்ன பேச்சு பேசுற பூமாரி? யார்கிட்ட பழகுன இப்பெல்லாம் பேச? ஆமா, நான் சின்ன பிள்ளை பாருங்க. போங்கம்மா அங்கிட்டு. என்னம்மா, எதுக்கு பூமாரி அழுகுறா? உன் தொங்கோச்சிக்கு மீன் குழம்பு வேணுமாம்டா. மீன் குழம்பா? எனக்கும் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா தாம்மா இருக்கு. என்னடா சொல்ற? உனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஆமாம்மா, மீன் குழம்பு சாப்பிடறதுக்கு ஆசையா தான் இருக்கு. சரிதான், மீனுக்கு எங்க போக? என்ன பண்ணலாம்? ஏம்மா பேசாம ஆத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வரட்டுமா? ஆத்துக்கும் போவேணும், குளத்துக்கும் போவேணும். நல்லா அண்ணன் தங்கச்சி வீட்டுல இருக்க சாப்பிடுங்க. ஏம்மா ப்ளீஸ்மா. இந்த கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ப்ளீஸ்மா, நான் தானம்மா போய் பிடிக்க போறேன். நானும் வருவேன். அடி வெளுத்து பிடிவேன் உனையெல்லாம். அத்தானே ஆத்தா போய் திரும்பி வந்திருக்க. உன்னை மீக்க நாங்க பட்டா பாடுறீக்கே கொஞ்சம் நஞ்சமா. ஆத்துல போய் உனக்கு அறிவு இருக்கான்னு பாரு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நானும் அண்ணன் கூட போவேன். போவ பல்லுகளெல்லாம் பேத்து போடுவேன். எங்க பேருங்க பாப்பா என் பல்ல? ஆத்தாடி எப்பா பல்ல பாரு. நீங்க தானம்மா சொன்னீங்க என் பல்ல பேத்து போடுவேன்னு. பேத்து பாருங்கம்மா. ஐயா பூமாரி, உன் பல்ல சுத்தியில வச்சு கூட பேக்க முடியாது. என்னண்ணே கிண்டலா? இல்ல நக்கல். சரி பூமாரி, வா போவோம். ஏம்மா அப்படியே உங்க சேலை ஒன்று எடுத்துக்கிறேன். சரி பூமாரி, நீ போய் வேணா சொல்லிட்டு வா. இதுதான் சின்ன பிள்ளையா இருக்குன்னா அவனும் இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கேன் பாரு. காயத்ரி அக்கா, நீ என்ன பூமாரி சத்தம் கேக்குது? வா பூமாரி, உள்ள வா. எதுக்கு வெளியே நின்று கூப்பிடுற? காயத்ரி அக்கா, நாங்க மீன் பிடிக்க போறோம், நீங்க வரீங்களா? மீன் பிடிக்கவா? எங்க போய்? ஆத்துக்கு போய்தான். ஆத்துக்கு போயா? ஒரு வாட்டி நீ ஆத்துல தானே தொலைஞ்ச, அப்ப இருந்து ஆத்துக்கு போகணும்னு சொல்ற. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அட்டை எங்க அண்ணே வருது. என்னது, ஆனந்த அண்ணே வருதா? ஆமா, எங்க ஆனந்த அண்ணே வருது. அதான் நானே பயப்படாம போறேன். அதான் நீங்களும் வரீங்களா வரலையான்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்னடி போலாமா? போலாண்டி. ஊர் சுத்துறதுக்கு என்ன கசக்குதா? அதுதானே பார்த்தேன். எங்க கிளம்பிட்டீங்க என்னைய விட்டுட்டு? மக்கா சடஞ்சுட்டு சாப்பிடணும் மட்டும் என்னைய கூப்பிடுறீங்களா? இப்ப என்னைய விட்டுட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இல்லை, இவனை விட்டுட்டு நாங்க இப்ப இன்னும் கிளம்பிட்டோமாடா. ஏன்டா 3 பேரும் சேர்ந்து என்ன மீட்டிங் போடுறீங்க? விஜய், நாங்க மீன் பிடிக்க போறோம்டா. என்னைய விட்டுட்டா போறீங்க? இல்லடா, நீயும் வாடா. அந்த பையன் இருக்கணும், அப்புறம் அவங்களை எங்கேயும் கூட்டு போக மாட்டேன். அதே ஆக வச்சுக்கோங்க. விஜய், உன்னை விட்டுட்டாடா நாங்க போயிட போறோம். அதானே, என்னை விட்டுட்டு எங்கிட்டும் போயிருவீங்க நீங்க. காயத்ரி அக்கா, ரொம்ப ஓவரா பேசுறியானே. ஆமா பூமாரி, என்ன 2 பேரும் அங்க குசு குசுன்னு பேசுறீங்க? ஒன்னும் இல்லையே, அதான் நான் பார்த்தேன். சரி வாங்க போவோம். பூமாரி, மீன் பிடிக்காதுன்னு தேவையில்லையா? வெறுங்கைய வீசிக்கிட்டு கிளம்பிட்டீங்க. விஜய், எங்க அண்ணன் சேலை எடுக்க போயிருக்கு. வேற என்ன வேணும்? வெறும் சேலை மட்டும் இருந்தா போதுமா? வேற எதுவும் தேவையில்லையா? பாத்திரம் எதுவும் இருந்தா எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் எங்க அண்ணன் எடுத்துட்டு வரோம். போ நீ. என்னமோ இந்த உலகத்துல உனக்கு மட்டும் தான் மீன் பிடிக்க தெரியுமா? மத்தவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் பேசுற. ஏண்டி, உடைய பெண்ணா கேட்டேன் நானு. பாத்திரம் எடுத்துட்டு வந்தாலும் நீ சொன்னேன். அதுக்கு எதுக்கு இந்த பேச்சு பேசுற? பேசாம போடா. என்ன புசுக்கன்னு போடான்ட்டா? பூமாரி, கண்ணனை போட வாடான்னு எதுவும் சொன்னேன். அது கேப்ல வரும். கேப்ல தானே, பரவாயில்ல, நம்ம பூமாரி தானே. கேப்ல கெட்ட வார்த்தை கூட வரும். என்னது, கேப்ல கெட்ட வார்த்தை வருமா? போதும் 2 பேரும் பேசுனது நடங்க.
இருக்கிற மீன் நீங்க வர்றதை பார்த்துட்டு ஓடி போயிரும். என்ன வர வர நம்ம மேல இருக்க மரியாதை அப்புறம் குறையுதே. இருக்கட்டும் ஒரு நாள் பாத்துக்கிறேன். ஒரு நாள் எனக்கு பார்க்கணும் இன்னைக்கே பாரு. போதுமா தாயே, ஆளை விடுமா, என்னால முடியல. அடா, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. என்ன இந்த பிள்ளை இன்னும் காணோம்? பூமாரி, உனக்கு இவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டு வர? என்ன இந்த விஜய் தானே பேசிக்கிட்டே இருந்துகிட்டே இருந்துட்டியா, வரவே மாட்டேன்ட்டியானே. அடப்பாவி, நானும் வர மாட்டேன்னு சொன்னேன். சரி நடங்க, வேமா போவோம். குடுனே, அதானே நான் வச்சுக்கிறேன். இருக்கட்டும் பூமாரி. குடுனே, கொடுங்க அந்த சிலை வேணா நான் வச்சுக்கிறேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. குடுனே, நான் வேணா வச்சுக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க நான் வச்சுக்கிறேன். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். என்ன அண்ணன் நினைச்சுக்கிட்டு நிக்குது? என்ன வாணி வேமா? ஒரு பாட்டை ஒழுங்கா பாட விடுறாங்களா? நட பூமாரி, வாரேன். ஐயோ, இந்த பிள்ளை வர சிரிக்குது. வாணி, நட பூமாரி, வாரேன். இதுகளை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு கூட முழுசா பாட முடியல. ஏனே நம்ம ஆத்துல என்ன மீன் நிறைய கிடக்கும்? நான் மாத்தலையா பூமாரி? ஐரா மீன்ல நிறைய கிடக்கும். உனக்கு எப்படி எல்லாம் தெரியும்? நானும் போயிருக்கேன்ல பூமாரி, மீன் பிடிக்க நிறைய வாட்டி போயிருக்கேன். அப்ப வீட்டுக்கு நீ ஒரு நாள் கூட கொண்டே வரல? நாங்கள் பசங்களா போய் பிடிச்சி பொறிச்சு தின்னுட்டு வந்துருவோம் பூமாரி. வாணி, என்னையும் கூட்டி போயிருக்கலாம்ல? நீ சின்ன பிள்ளைல உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? ஐயர மீனை பிடிக்க போனே ஆத்தல, இந்த ஆரா மீனை மாட்டிக்கிச்சு சேத்துல. அடுத்து என்ன வரும்? அடுத்து பாடுறா விஜய். அடுத்து என்ன வரும்னு எனக்கே தெரியல. இவ வேற. டேய், அடுத்து பாடுறா. எனக்கு தெரியாது, நீ வேணா பாடு. தெரிஞ்ச நாங்களே பாட மாட்டோம். தெரியுதுல, பேசாம வா. இருக்கியத்துலேயே அவங்க ரெண்டு பேத்துக்கு எப்படித்தான் சண்டை வருமோ தெரில. நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இல்ல மாமியா மருமகளா? அதாண்டி எனக்கும் தெரியல. போன ஜென்மத்துல எனக்கு எங்கிட்ட மாமியார வந்திருப்பானோ என்னமோ. அக்கா நீங்களுமா? சரி விடுறா விஜய், நம்மளத்தான் ஈஸியா கலாச்சி போடுறாங்க. யார் இப்போ என் கூட மீன் பிடிக்க வர்றது? என்ன நான் வரேன். பூமாரியை தவிர யார் வேணா வரலாம். என்னனே என்ன பூமாரியே, ஆத்துல போனது மறந்துடுச்சா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன, பேசாம நில்லு. சரி. சரி வா விஜய், நம்ம 2 பேரும் போய் மீன் பிடிப்போம். வாணே. என்ன பாத்துனே, ஆத்துல பாதிதான் இருக்கியா, ஐயாட்டுக்கு முங்கிற போறியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. விஜய், ஏதாச்சும் பாட்டு பாடு, அப்படின்னா தான் மீன் கிடைக்கும். என்னது பாட்டு பாடணுமா? என்ன பாட்டு பாட? ஆத்துக்குள்ளே அத்தி மரம் அயில அயில. விஜய், நான் அந்த பாட்டா பாட சொன்னேன்? ஐலசா பாடு. ஓ, ஐலசா சொல்லவா? சரி சொல்லிடுறேன். ஐலசா ஐலசா. என்னண்ணே மீனே கிடைக்கல? கிடைக்கும் விஜய், திரும்ப ஐலசா சொல்லு. ஐலசா 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 ஐலசா. எப்பா எவ்வளோ மீன்? என்ன காயத்ரி பாத்திரத்தை எடுத்துட்டு வா. இது என்ன விஜய், இதை விட நிறைய கிடைக்கும் பாரு. அப்படியானே? ஆமா விஜய், நீ மீன் பிடிக்க வந்ததே இல்லையா? எங்கனே நீ சின்ன பையன் எங்கேயும் விட மாட்டேன்றாங்கனே. காயத்ரி வேமா வா. இருடா வாரேன். இந்தா விஜய் பிடி, உங்க தாத்தா வருவாரு பிடிக்க. மீன் வேணும்னு மட்டும் உடனே வேமா ஓடியாந்தீங்கல்ல, பிடி ஒழுங்கா. ஆகம்பா, எனக்கு பயமா இருக்கு, நீயே பிடிச்சு வாங்கி கொடு. ஆனந்தி நீயும் வாடி. இதுவே ஒரு எடுப்பு, இதுக்கு ஒரு துடுப்பா? விஜய், நீ ரொம்ப ஓவரா பேசுறடா. சரி விடு, முறைக்காதடி, ஒழுங்கா மீனை பிடி. எப்பா எவ்வளோ மீன் விஜய், நிறைய மீன் இருக்குடா. இதை வச்சு என்னடா செய்ய? நாய் கொலைக்காத்துல குப்பையில போய் போட்டுருவோமா? விஜய், உனக்கு வர வர வாய் கூடி போச்சு. இரு வீட்டுக்கு வா, உடைய அம்மாட்ட சொல்லி வெளுக்க சொல்றேன். சரி விடு காயத்ரி, எதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்படுற? இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதெல்லாம் போய் அம்மாட்ட சொல்லலாமா? அந்த பையன் இருக்கட்டும், அம்மான்னு சொன்னா தான் வாயை மூடுற நீ. யார் அப்புறம் அடி வாங்குறது? சரி நடங்க, இங்கேயே வச்சு குழம்பு வைக்க போறீங்களா? ஆனந்தண்ணே, எங்களுக்கு இங்கேயே வச்சு பொரிச்சு தாயே. என்னது இங்கேயே வச்சு பொரிக்கவா? இங்க வச்சு பொரிக்க என்ன கொண்டு வந்திருக்கோம்? ஒன்றும் கொண்டு வரல. இங்கே வச்சு பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இங்கே வச்சு பொரிச்சுட்டீங்க, என்ன கடையா இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போவோம். சரி வாடி, வீட்டுக்கு போவோம். வீட்டுல போய் நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம். எங்க அம்மாவை வச்சு தராது. சரி நடங்க, அதெல்லாம் வீட்டுல போய் பாத்துக்குருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.